ஒரு படத்தையே வந்து ஒரு 23, 25 வயச தாண்டுனவங்களால தான் ரிலேட்டே பண்ணிக்க முடியும். தமாஷா படத்துல வரக்கூடிய இந்த ஒரு சீன்ல வேத் சொல்லுவாரு, "நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர். நான் இந்த ஊர்ல தான் வாழுறேன். நான் ஒண்ணும் அந்த பெரிய டானோ, பெரிய டிரெக்டரோ கிடையாது. நீ அங்க பார்த்தது எல்லாமே ஒரு ஆக்டிங். நான் அங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தாரா சொல்றாங்க, "இல்ல இங்க தான் நீ நடிக்கிற. இது உன் கேரக்டரே கிடையாது. என்னடா நீ? நீ எப்படியாப்பட்ட ஆளு? நீ ஏன் இப்படி இருக்க? உன்னோட அந்த அட்வென்ச்சரான கேரக்டர் எங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு படத்தையே வந்து ஒரு 23, 25 வயச தாண்டுனவங்களால தான் ரிலேட்டே பண்ணிக்க முடியும். ஏன்னா, இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது, உங்க கூட படிச்ச பசங்கள்ல பல பேர் ரொம்ப ஜோவியலா, அட்வென்ச்சரா இருந்திருப்பானுங்க. பொறுப்பில்லாதவன்னு சொல்ல முடியாது. எத பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப ஜாலியா இருந்த பசங்களா இருப்பானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கலாம் என்ன பண்றாங்க? எங்க இருக்காங்க? அந்த ஒரு எந்துவே அவங்க கிட்ட இருக்காது. அப்போ இது பசங்களுக்கு ஒரு 20 வயசுக்கு மேலேயே தன்ன அறியாம சில பல பொறுப்புகள்லாம் அவன் தலையில ஏறி உட்காரும்போது, என்ன பண்றோம்? ஏது பண்றோம்ன்னு தெரியாமலே ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாட்டி, என்னடா வாழ்க்கை இதுன்னே பல பேர் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அவனோட அந்த ஒரிஜினாலிட்டிய விட்டுருவானுங்க. அத இழந்ததே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இது இந்த தமாஷா படத்த பார்க்கும்போது அது சூப்பரா ரிலேட் ஆகும்.